ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்து வெட்டுக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெட்டுக்கிழங்கு பழைய காலத்தில் இல்லாத வீடே இருக்காது. எல்லா டைம்லேயும் இந்த வெட்டுக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வெட்டுக்கிழங்குனா என்னன்னே தெரியாது. இந்த வெட்டுக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல தான் வெட்டுக்கிழங்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மரவள்ளி கிழங்கோட தோலையெல்லாம் நீக்கிடலாம். வெட்டுக்கிழங்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா இந்த மரவள்ளி கிழங்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கோட தோலை நீக்கும்போது கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி பெரிய பீஸாக வச்சு தோலை நீக்கி எடுத்துடலாம். அப்போ தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன பீஸாட்டும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண அப்புறமா நல்ல வெயிலில் போட்டு காய வைக்கணும். காய வைக்கும்போது வெறும் தரையிலே போட்டு காய வைக்கணும். பழைய காலத்துல எல்லாம் கிழங்கு பிடுங்கும் போதே அந்த இடத்துல மண்ணை சமப்படுத்திட்டு இந்த கிழங்க மண்ணிலே போட்டு காய வைப்பாங்க. இப்போ அந்த வசதி இல்லாததுனால டெரஸ்லேயே போட்டு 3 நாள் ராத்திரியும் பகலும் அப்படியே போட்டு காய வச்சிடலாம். தரையில் போட்டு காய வச்சாதான் தரைக்கு சூடும் மேல் சூடும் சேர்ந்து கிழங்கு இறுவி பிடிக்கும். கிழங்கு காய வைக்கும்போது தனித்தனியாக ஒவ்வொன்றா தான் போட்டு காய வைக்கணும். அப்போ தான் கிழங்கு நூல் இழுக்காது. 3 நாள் கிழங்கு காய்ஞ்ச அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 4வது நாளாக 5வது நாளாக பகலில் நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு 5வது நாள் சாயங்காலம் இதே மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். உடச்சி பார்த்தா இதே மாதிரி டக்குன்னு உடையும். கிழங்கு வந்து நல்ல மாவு போல் இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை கூட்டி ஒரு பாத்திரத்தில் வாரி வச்சிடலாம். வெட்டுக்கிழங்கு நல்லா காஞ்ச அப்புறமா திறந்து வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பையில் போட்டு கட்டி வச்சிடணும். தேவைப்படும் போது நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.